சூரத்துல் மாஊன் அல் மாஊன் சிறிய பொருள்கள். போன வகுப்புல 4வது ஆயா வரைக்கும் பார்த்துட்டோம். 4வது ஆயா. சரி பாருங்க, முதல் ஆயா பார்த்தீங்கன்னு சொன்னா அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவரை நபியே நீர் பார்த்தீரா. ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், மார்க்கத்தை கூலி கொடுப்பதை, கூலி அத்தீன் என்பதுக்கு இந்த அத்தியாயத்தில் என்ன அர்த்தம்? கூலி கொடுத்தல். மறுமை நாளில் கூலி கொடுப்பதை பொய்ப்பிக்கக்கூடியவரை அல்லது பொய்ப்பிப்பவனை நபியே நீர் பார்த்தீரா. ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், ஃபதாலிக அவன், யதுஉ என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான் முஹ்சின்? விரட்டுகிறான், கடிந்து கொள்கிறான், இரக்கமில்லாமல் நடந்து கொள்கிறான். அல் யதீம், யார் மீது? யதீம்னா என்ன அர்த்தம்? ஜெயித். யதீம்னா என்ன அர்த்தமா? அனாதை. யதீம்னா என்ன அர்த்தம்? அனாதை, தந்தை அல்லது தாய் இல்லாதவங்க அல்லது இருவரையும் இழந்துவிட்ட சிறுவருக்கு பெயர் என்ன? அனாதை. அனாதையை கடிந்து கொள்கிறான், அனாதை இடத்தில் கடினமாக நடந்து கொள்கிறான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், மேலும் அவன் ஏழைக்கு உணவளிக்க பிறரை தூண்டுவதில்லை. அல் மிஸ்கீன் என்ன அர்த்தம்? ஏழை. மிஸ்கின் என்ன அர்த்தம்? மறந்துடுறீங்களே. யத்தீம்னா என்ன அர்த்தம்? மிஸ்கின்னா என்ன அர்த்தம்? ஏழைக்கு அவன் பிறரை உணவளிக்க தூண்டுவதில்லை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். 4வது ஆயா தொழுகையாளிகளுக்கு கேடுதான். 5வது ஆயாலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த தொழுகையாளிகளுக்கு ஏன் கேடு உண்டாகுது, அவங்க எப்படியான தொழுகையாளிகள் என்பதை 5வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இப்போ பாருங்க, இஸ்திஆதாலிருந்து சொல்லித்தர. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்போதும் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது இந்த இஸ்திஆதாவை சொல்லணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ராஹிம் ஹனீஃபா கொட்டாய் வரும்போது கையை வைத்து வாயை அடைத்து கொள்ள வேண்டும். கரெக்டாக செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இப்போ இன்னைக்குள்ள வசனம் 5வது வசனம். இப்போ சூராவினுடைய இடையிலிருந்து ஓத ஆரம்பிக்கிறனால நம்ம இஸ்திஆதா மட்டும் சொன்னோம். சூராவினுடைய துவக்கமாக இருந்தால் இஸ்திஆதாவுடன் எதை சொல்ல வேண்டும்? பஸ்மலா. அதுக்கு பேர் என்ன? பஸ்மலா. பஸ்மலா சொல்லி ஆரம்பிக்கணும். பஸ்மலாண்டா அல்லாஹின் பெயர் சொல்லி ஆரம்பிக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவதற்கு பெயர் என்ன? பஸ்மலா. சரி. الذين هم عن صلاتهم ساهون. الذين هم عن صلاتهم ساهون. الذين هم عن صلاتهم ساهون. الذين அவர்கள் எத்தகையோர் என்றால் ஹும் அவர்கள் அன் ஸலாத்திஹிம்
தங்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதை விட்டு சாஹூன் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். சரியான நேரத்தில் அவங்க தொழுகையை நிறைவேற்றுவது கிடையாது. அப்படியான தொழுகையாளிகளுக்குத்தான் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரியான நேரம்டா என்ன? இப்போ அசருடைய நேரத்தில் அசர தொழுகை நிறைவேற்றாமல் மகரிபுடைய நேரத்தில் அசரை நிறைவேற்றுறது, அசரையும் மகரிபையும் தொழாமல் இஷாவுடைய நேரத்தில் போய் என்ன செய்கிறது? அசரை மகரிபை நிறைவேற்றுறது. இந்த மாதிரி தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போல் ஃபஜர் தொழுகையில் ஃபஜருடைய நேரத்தில் தொழாமல் சூரியன்லாம் உதயமான பிறகு எழுந்து சோம்பேறித்தனமாக அந்த மாதிரி சூரியன் உதயமான பிறகு ஃபஜர் தொழுகை நிறைவேற்றுறது. சூரியன் உதயமாறதுக்கு முன்னால் ஃபஜர் தொழுகை நிறைவேற்றி விட வேண்டும், அதான் ஃபஜர் தொழுகையினுடைய நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தொழாமல் இவர் ஃபஜர் தொழுகை எப்போ தொழுகிறாரு? 7 மணிக்கு 8 மணிக்கு தொழுகிறார். இப்படி தொழக்கூடிய தொழுகையாளிகள் மீது என்ன உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான்? வைல். சொல்லுங்க, வைல் என்ற நாசம் உண்டாகட்டும், கேடுதான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னொரு அர்த்தம், தொழுகையினுடைய அர்கான்கள், தொழுகையினுடைய தூண்களை சரியாக செய்யாமல் தொழக்கூடிய தொழுகையாளி. உதாரணமாக தொழுகையை நிதானமாக தொழ வேண்டும் என்பது தொழுகையினுடைய தூண்களில் உள்ள ஒரு தூணாகும். வரிசையாக செய்யணும். ஒருவர் என்ன செய்கிறாரு? நிதானமாக தொழாமல் கடன்னு தொழுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்ற அர்த்தமாகும் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் தொழுகையில் நிதானமாக தொழணும். தொழுகையினுடைய வாஜிபுகளை சரியாக கடைபிடிக்கணும். தொழுகையில் செய்ய வேண்டிய ஓத வேண்டிய கிராஅத்துகளை அழகாக ஓதணும். செய்ய வேண்டிய நிலைகளை சரியாக செய்யணும். ருக்குவை சரியாக செய்யணும், சுஜூதை சரியாக செய்யணும். அத்தஹியாத் இருப்பில் 2வது இருப்பில் நம்ம எப்படி உட்காரணும்? இஃப்திராஷ் முறையில் உட்காரணும். 4வது இருப்பில் எப்படி உட்காரணும்? தவறுக்குடைய நிலையில் உட்காரணும். அந்த மாதிரி கரெக்டாக தொழுகையினுடைய இருப்புக்கள் நிலைகளை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்யாதவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறுவதாக முஃபஸ்ஸிரூன்கள் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். இனிமே ஒழுங்கா தொழலாமா? எதுவரை தொழுவீங்க? மௌத்து வரைக்கும் தொழணும். தொழுகை விடாமல் தொழுவீங்களாமா? ஹஃபீஸ் கரெக்டாக 5 நேரம் தொழுகிறீங்களா? தொழுது கொண்டு வரீங்களா? உரிய நேரத்தை தொழுவீங்களா? இத்ராஸ் 5 நேரம் தொழுகிறீங்களாமா? இன்ஷா அல்லாஹ் இன்னெல்லாம் தொழ ஆரம்பிப்பீங்களா? மௌத்து வரையும் தொழுகை விடக்கூடாது. இப்ராஹிம் ஹனீஃபா தொழுகிறீங்களாமா? 5 நேரம் விடாமல் தொழுகிறீங்களா? உரிய நேரத்தில் தொழுகிறீங்களா? பாரக். இன்ஷா அல்லாஹ் இன்னிலேருந்து கடைபிடிங்க. நீங்கள் முசைது தொழுகிறீங்களாமா? உரிய நேரத்தில் தொழுகிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னிலேருந்து ஆரம்பிப்பீங்களா? ஃபஹீம் தொழுகிறீங்களாமா? பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். உரிய நேரத்தில் தொழுகிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னிலேருந்து கடைபிடிக்கலாமா? ஜாஃபர் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். நீங்கள் கரெக்டாக தொழுகிறீங்களா 5 நேர தொழுகைகளை? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அந்த நேரத்துக்கு உரிய நேரத்தில் கரெக்டாக தொழுக முயற்சி பண்ணுங்கள். தாமதப்படுத்தாமல் தொழுவுங்க. ரொம்ப லேட் ஆக்காமல் நேரம் தவறி தொழக்கூடிய நிலைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. முஹ்சின், தாங்கள் தொழுகிறீங்களாமா கரெக்டாக? 5 நேர தொழுகை விடாமல் தொழுகிறீங்களா? நீங்கள் தொழுகிறீங்களாமா? நீங்கள் ஹயான் கரெக்டாக தொழுகிறீங்களா? சஃப்வான், முஹம்மத், ஜெயித், ஷயான், நீங்கள் இஹ்லாஸ் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். அப்போ நீங்கள் இந்த சூறாவை வாழ்க்கையில் செயல்படுத்துவீங்களா? தொழுகையை கரெக்டாக தொழுவீங்களா? அதற்கு உரிய நேரத்தை தொழுவீங்களா? மௌத்து வரைக்கும் எந்த நிலையிலும் தொழுகையை விடாமல் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களாமா? சரி, கடைசியாக இதனுடைய தஜ்வீத் சட்டங்களை சொல்லி தந்தோட பாடத்தை முடித்துக்கொள்வோம். பாருங்கள், அல்லதீன ஹும்ல இவ்ஹார் ஷஃபவி. சொல்லுங்க, சுக்குன் பெற்ற வீமுக்கு அடுத்து பா, மீமை தவிர
வேற எழுத்துக்கள் வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்தின் பெயர் இப்ஹார் ஷஃபவி. சொல்லுங்க, அந்த மீமை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும். ஹும் சொல்லுங்க. அடுத்து அன் ஸலாத்திஹிம், இந்த இடத்துல வரக்கூடிய சட்டத்தின் பெயர் என்ன முஹ்சின்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொல்லுங்க. இஃபா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்து இஃபாவோட எழுத்தான ஸாத் வரனால அந்த நூனை மறைத்து குன்னாவுடன் ஓத வேண்டும். சொல்லுங்க. அன் ஸலாத்திஹிம், ஸலாத்திஹிம், ஸோ வரக்கூடாது. ஸலாத்திஹிம் சாஹூன். முஹ்சின், கடைசியா வரக்கூடிய சட்டம் என்னமா? கடைசியா வரக்கூடிய சட்டம் என்ன? மத்து ஆலிம். மத்து ஆலிம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரைட். சரி, இப்ப தனித்தனி அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அல்லதீன, சொல்லுங்க. அவர்கள் எத்தகையோர் என்றால், ஹும் அவர்கள். இது பிரதி பெயர்ச்சொல், புரோனோன். இது மற்ற பிரதி பெயர்ச்சொல்களை நிறைய படிச்சிருக்கிறோம். ஹுவ அப்படின்னா அவன். அன்தன என்ன அர்த்தம்? நீ நீ. அன்தும்னா என்ன அர்த்தம்? அனனா என்ன அர்த்தம்? நஹ்னுனா என்ன அர்த்தம்? நாங்கள். சொல்லுங்க. நஹ்னு நாங்கள், ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள். அடுத்து அன்னு சொன்னா விட்டும் அர்த்தம். ஸலானா என்ன அர்த்தம்? தொழுகை. ஸலாத்துஹும்னா அவர்கள் தொழக்கூடிய தொழுகை விட்டும். சாஹூண்டா பராமுகமாக மறந்தவர்களாக இருக்கிறார்கள். மறந்தவர்கள், அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள், பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று பல அர்த்தம் இருக்குது. சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கலாமா? தொழுகையில கவனமா இருக்கலாமா? سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.